நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு அமௌண்ட் கேட்குறீங்க. ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ட்டு கேட்குறீங்க. அப்போது ஒரு 10,000 கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். கரெக்டாக அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. மச்சான் பணம் என்னடா ஆச்சு? நான் வெளியே வாங்கி கொடுத்தேன்டா. ஏய் நான் அவங்க நகை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். குறிப்பாக பணத்தை கொடுத்தவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நாம குடுத்த பணத்த உரிய நேரத்தில நமக்கு வந்து கரெக்ட்டா நம்முடைய அக்கவுண்ட்ல மறுபடியும் வாங்கி வச்சிரணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா, மார்வாடி ஃபேமிலி சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயசு குழந்த தான் இருக்கும். அந்த குழந்தைய கொண்டு வந்து அடுக்கடுல உட்கார வைப்பாங்க. எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ஹோல்சேல் ஷாப்பு, ஒரு சலூன் எந்த வியாபாரம் அவங்க ஆரம்பிச்சாலும், அந்த குழந்தைய அங்க உட்கார வச்சுருவாங்க. ரூ. 1 கூட பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க வந்து அங்க வாங்கிட முடியாது. அவ்ளோ தெளிவா இருப்பாங்க. அதாவது ரூ. 1 போட்டா ரூ. 100 கிடைக்குமா? ரூ. 100 போட்டா ரூ. 1000 கிடைக்குமா? அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். நான் பட்ட அவமானங்கள், என்னுடைய உறவினர்கள் பட்ட அவமானங்கள், நண்பர்கள் பட்ட அவமானங்கள் எனக்கு தேவையில்லன்றத தெளிவா இருப்பாங்க. ஏன்னா அவனோட காசு அவன் கேட்கிறான். நம்ம குடுத்து தானே ஆகணும். குடுக்கலன்னா என்ன ஆகும்? நீங்க குடுத்துருந்தா சும்மா இருப்பீங்களா?